like very original rose water, like exact and color பாருங்க. டூ மச்சா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த ஐப்ரோஸ் கூட. ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிபா மேக்கப். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சலூனில் இருக்கிறேன். கரநாள் ஆச்சு நான் இப்படி கதைச்சி வீடியோ போட்டு வீட்டில் இருந்து செய்யக்கில் வந்து சின்னவங்களோட நிறைய சத்தம். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்படி கதைச்சி வீடியோ போடுறது சரியான கஷ்டமாக இருந்தது. அண்ட் அதை விட முக்கியமான பிரச்சனை, இந்த பல்லுக்கு வந்து ரூட் கெனால் செய்தது. பல்லு வந்து நிறைய ப்ராப்ளமாக போயிட்டுது. ஸோ எனக்கு கதைச்சி வீடியோ போடுற அளவுக்கு வந்து எனக்கு தைரியம் இல்லை. இந்த பல்லு வந்து சரியான டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது, கலரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுது. லாங் வீடியோ போடலை இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கிறேன். அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பியூட்டி பார்லரில் இருக்கிறேன். இப்போ ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ, எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ஸுமே இல்லை. வாக்கின் கிளைண்ட்ஸ் வந்தால் இட்ஸ் ஓகே, அதை போஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம். பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு 2 ஹவர்ஸுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் வீடியோ போடலாம்னு வந்திருக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி தான் மேக்கப் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து எதுவுமே இல்லை, மாய்ஸ்சரைசர் கூட போடலை. குளிச்சுட்டு அப்படியே வந்தது சலூனுக்கு, மாய்ஸ்சரைசர் கூட போடலை. ஸ்கின் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எடுத்து ஸ்கின் வந்து க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற டஸ்ட் அதெல்லாம் போகிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் இன் அ வயல் இந்த மாதிரி வீடியோ போடுறது சரியான குறைவு. நான் கூடுதலாக வாய்ஸ் ஓவர் போட்டு தான் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த தலையை கட்டிக்கலாம். ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு பிறகு நான் போடுற வெரி நைஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனர். இது வந்து ரோஸ் வாட்டர், பியூர் ரோஸ் வாட்டரில் செய்த டோனர். இட்ஸ் லைக் வெரி ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். இப்போ நான் இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில். ஸோ இப்போ கொஞ்சம் ஏப்ரலுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ உங்களோட ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நார்மலி வந்து வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் சரியான ட்ரையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ இந்த டீ ஜோனில் வந்து கொஞ்சம் ஆயில் வர தொடங்கிட்டு, ஸோ கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின்னாக மாறிட்டு வருது. ஸோ இந்த இடம் ட்ரையாக இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ நான் ஃபேஸ் வந்து வைப்ஸால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ரோஸ் வாட்டரை போடுறேன். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் இட்ஸ் லைக் அ டோனர். போர்சஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணும். என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த டோனர் போடுறது த பெஸ்ட் திங். உங்களோட போர்சஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். இந்த மாதிரி டோனர் போட்டுட்டு நீங்கள் மேக்கப் ஆரம்பிக்கும் போது உங்களோட மேக்கப் வந்து நல்லா ஸ்மூத்தாக எல்லா இடமும் நல்லா அப்ளை ஆகும். மேக்கப் பண்ணுறதுக்காக ரேண்டமாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ அதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே எடுத்துகிட்டு வரல, லைக் சும்மா 2 பேக்ஸை தூக்கிட்டு வந்தேன் நான். எனிவே இதுக்குள்ள வந்து மாய்ஸ்சரைசரை காணையில். ஸோ நான் இப்போ மாய்ஸ்சரைசர் போடாமல் டிரெக்டாக ப்ரைமர் போட போகிறேன். ப்ரைமர் வந்து 2 ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 ப்ரைமரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னோட ட்ரையான ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு, இது வந்து ஷைன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த ஆயில்னஸ் வரமில்ல அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரைமர் போடுறேன் ஃபுல்லாக. ஸோ இது செஃபோராவோடது ஹைட்ரேட் அண்ட் க்ளோ ப்ரைமர். ஸோ இது போட்டால் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ப்ரைமர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி நைஸ், எனக்கு நல்லா சூட் ஆகுது. எப்பயுமே ப்ரைமர் போட்டு ஒரு 15-20 மினிட்ஸுக்கு பிறகு உங்களோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். பட் எங்களுக்கு அது டைம் கிடைக்கிறது கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூடுதலாக வந்து மேக்கப் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கு முதல் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஹேர் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா செய்துட்டு அதுக்கு பிறகு மேக்கப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மேக்கப் அப்ளிகேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறமா என்னோட ட்ரையான ஏரியாவில், இப்போ நான் மூக்கில் எல்லாம் போடல, ட்ரையான ஏரியாவில் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இது வந்து பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸோடது போர் ப்ரொஃபஷனல் ப்ரைமர். இது வந்து ஷைன் கண்ட்ரோல் பண்ணும், அந்த இடத்துல ஆயிலியாக வர்றது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துல ஆயில்னஸ் வருதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ரைமரை போடுறேன். ஸோ எனக்கு இந்த மூக்குக்கு சைட்டில்
பிறகு இந்த சின்னில். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையான ஸ்கின், நல்லா ட்ரையான ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ப்ரைமர் போடுங்க. ஸோ எனக்கு ஓகே, ஜஸ்ட் லைக் நான் நார்மலாக ஒரு மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ லைக் அதனால் ப்ரைமர் மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக வந்து நான் என்னோட இந்த டார்க் ஏரியாஸை வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நான் கலர் கரெக்டர் போட போகிறது கிடையாது, ஒரு கான்சீலர் போட போகிறேன். என்னோட ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கான்சீலர் போட போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் மேக்கப் பண்ண போகிறேன். என்னோட சேனலை நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த பிராண்ட் இருக்குதோ எனக்கு தெரியாது, கிக்கோ, பட் நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கலாம். இந்த கான்சீலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன் யூரோப் காசு வந்து 12 யூரோஸ் அந்த மாதிரி தான் வருது. ஃபவுண்டேஷன் எல்லாம் 20 யூரோஸ். நார்மலி வந்து வெரி ப்ரொஃபஷனல் லைக் பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸ், நாஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டூ ஃபேஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அபவ் 45க்கு மேலே தான் ஃபவுண்டேஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நியர்லி 10 இயர்ஸுக்கு மேலே நான் வாங்கவே இல்லை. ஏன்னா நான் ப்ரொஃபஷனலாக வந்து பிரைட்ஸுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக நிற்கிற ப்ராடக்ட்ஸ் வேணுன்றதுனால நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் வாங்குறதுக்கான அவசியம் எனக்கு இருக்கல. பட் இப்போ நான் திருப்பி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால நிறைய பேர் கேட்குறாங்க ரீசனபிளான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணுன்றதுனால நான் இந்த ப்ராடக்ட்டை இப்போ வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து கிக்கோவோட கான்சீலர் ஃபுல் கவரேஜ் டார்க் கான்சீலர். இதோட ஷேட் வந்து 21, நம்பர் 21. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதுதான் போட போகிறேன். ஸோ இதை போட்டுட்டு இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ உங்களுக்கு வந்து சரியான டார்க் பிக்மெண்டேஷன், இதை விட டார்க்கான பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலர் கரெக்டர் போட்டுட்டீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்த வந்து இப்போ கவர் பண்ணியாச்சு. லைக் உங்களுக்கு இப்போ போடேக்கில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்னஸ் தெரியும். பட் இதுக்கு மேலே நாங்கள் ஃபவுண்டேஷன் போட போகிறோம், பிரைட்னிங் கான்சீலர் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் போடுறதுனால இதை வந்து நிறைய வாட்டி நீங்கள் நிறைய லேயர்ஸ் போட்டு இப்போவே வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினீங்கன்னா அப்புறமா உங்களோட மேக்கப் வந்து இன்னும் கேக்கி லுக்காக தெரியும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் போட்டு ஜஸ்ட் நார்மலாக ஒரு கவர் அப் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஸோ ஸோ அடுத்தது வந்து நான் அதே பிராண்ட்லேயே வந்து ஃபவுண்டேஷன் வாங்கினான். இது வந்து போட்டிருக்கிறாங்க 2-in-1 ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் கான்சீலர்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட கான்சிஸ்டன்சி வந்து திக்காக தான் இருக்க போகுது ஃபவுண்டேஷன் அண்ட் கான்சீலர்ன்றதுனால. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். இந்த ஷேட் வந்து 0105. பார்க்குறதுக்கு எனக்கு ஓகே இருந்தது, நான் வாங்கியிருக்கிறேன். லெட்ஸ் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் லைக் எக்ஸாக்ட் என்ற கலர் பாருங்கள். இங்கே வந்து நான் எதுவுமே போடல, தெரியுதா அவ்வளோ வித்தியாசம் வந்து. லைக் இங்கே என்னோட கழுத்தும் இந்த இந்த இடம் இந்த ஏரியா எல்லாமே வந்து சேம் கலரில் இருக்குது. இட்ஸ் நைஸ் கவரேஜ், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பாருங்க, நான் முதல் போட்ட கான்சீலர் டார்க் கலர் கான்சீலர், அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது கவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் கொஞ்சம் பிரைட்னிங் கான்சீலர் போடலாம். ஸோ பிரைட்னிங் கான்சீலர் வந்து நான் வாங்கலை, அதே பிராண்டில் வாங்கலை. என்னென்னா வந்து லைக் இதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு அப்படி ஓகே இருந்துச்சுன்னா நான் வாங்கலாம்னுட்டு தான் நான் வாங்கலை. ஸோ இப்போ வந்து நான் சில கான்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எந்த ஷேட் வந்து பிஸ்கெட், மீடியம் டு டார்க். ஸோ ஒரு கொஞ்சம் போடுறேன். ஸோ இந்த நாசுர கான்சீலர் வந்து
வெரி நைஸ் கவரேஜ். ரொம்ப திக்காக இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும், நல்ல மினிமலாக இருக்கும், பட் ஃபுல்லாக நல்லா கவரேஜ் பண்ணும். யா ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணலாம். வெரி நேச்சுரல் லுக். இந்த மாதிரி இது நீங்கள் இன்னும் பிரைட்னிங் கான்சீலர் வேணுமெண்டா போடலாம், பட் எனக்கு இது ஓகே இருக்குது. ஸோ இதோடையே நான் விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் கன்சீலர் வாங்கினேன். இது வந்து கிக்கோடது. இதை வந்து நான் கண்டோரிங்காக யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து நம்பர் 22. கண்டோர் பண்ண வேண்டிய இடமும் அந்த இடத்துல போட்டுட்டு பிளெண்ட் பண்ணணும். ஸோ நான் இது நிறைய எடுக்கலை, என்ன இது வந்து நிறைய பிக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜாஸ்தி ப்ராடக்ட் எடுத்ததுண்டா அப்போ இந்த பிளெண்ட் பண்ணிக்கல வந்து டூ மச்சாக போயிடும். ஸோ கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா இது எவ்வளோ பிக்மெண்ட்டாக இருக்குதுண்டு. வாவ். ஸோ பிளெண்ட் ஆனது எனக்கு காணாத மாதிரி ஃபீல் லைக். ஓகே, டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? மிச்சத்தை வந்து இப்படி போடுறேன். ஸோ என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களில் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான மேக்கப், எப்படி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, என்ன ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் வேணும், எப்படியான ப்ரைமர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸை வந்து நான் போட முடியும். எனக்கும் வந்து லைக் என்னென்ன மாதிரி வீடியோ செய்கிறன்ற ஒரு ஐடியா கிடைக்கணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், என்னோடய நோஸை வந்து சின்னதாக்கிட்டேன். அண்ட் சீக்கை வந்து இந்த சீக் போனை ஹை பண்ணி என்னோட அந்த சீக்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். எனக்கு வந்து ஜாஸ்தி போட தேவையில்லை, என்னோட ஆல்ரெடி ஷேப் இருக்குது. ஸோ கொஞ்சம் சீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் போட்டுட்டு ஜஸ்ட் நார்மல் ஒரு பிளெண்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராஸை வந்து இங்கே வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல் வந்து என்னோட இந்த கான்சீலர் போட்ட ஏரியாவை வந்து செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஓகே, உதா பியூட்டியோட செட்டிங் பவுடர். ஸோ இது வந்து குனாஃபா டஸ்கி ஸ்கின்னுக்கு, டார்க் ஸ்கின்னுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி செட் பண்ணுறதுண்டா உங்களோட அண்டரைக்கு கீழே இருக்கிற க்ரீஸ் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டிங் பவுடரை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுத்து நீங்கள் அதை டஸ்ட் ஆஃப் பண்ணினீங்கன்னா உங்களோட அந்த க்ரீஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அண்ட் சேம் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செட்டிங் பவுடரை போட்டுட்டு நீங்கள் ஐ மேக்கப் பண்ணும்போது கண்ணில் இருந்து விழுகிற எல்லா பிக்மெண்ட்ஸும் வந்து இந்த பவுடரில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் டஸ்ட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து போயிடும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி செட்டிங் பவுடர் கண்ணுக்கு கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஐ மேக்கப் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். ஸோ நான் இப்போ வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஐ மேக்கப்பை வந்து கண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஐ மேக்கப் போட்டுட்டேன். ஸோ ஐ மேக்கப்போட ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ ஐ மேக்கப் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த கீழே இருக்கிறத வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணலாம். ஐப்ரோஸும் கொஞ்சம் செய்திருக்கிறேன். ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்காகவும் ஒரு ஐலாஷஸ்க்குரிய வீடியோவும் போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டஸ்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு லைட் ப்ரௌன்சர் கான்டோரிங் மாதிரி பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஒரு ஷேடோ லுக் கொடுக்கறதுக்காக. ஸோ என்னோடய ஃபேவரட் ஃப்ரம் அனஸ்டாசியா பெவர்லி ஹில்ஸ், அதிலிருந்து இந்த டார்க் கொண்டோர் கலர் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கிற கொண்டோருக்கு மேலே ஜஸ்ட் ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுறேன்.
இதில் வந்து அடுத்ததாக நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ லைக் மேக்கப் பண்ணும்போது ரொம்ப பேன்ற மாதிரி லைக் சில மேக்கப் பார்த்துட்டு ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த ஐப்ரோஸ் கூட. ஸோ இந்த ஐப்ரோஸை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நான் பிளாக் கலர் போடவே மாட்டேன், டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கிட் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஸ்லீக்கில் இருந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். ஒரு சைடு வந்து ஜெல், இன்னொன்று வந்து பவுடர். இது ஜெல், இது பவுடர். ஸோ ஐப்ரோஸ் நிறைய இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லை போட்டுட்டு இந்த பவுடரால் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் இந்த பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஜெல் வந்து போடுறது ரொம்ப குறைவு. ஐப்ரோஸ் இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஷேப் கொடுக்கணுமெண்டா அந்த ஜெல்லை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டார்க் ப்ரௌனில் வந்து ஐப்ரோஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வித்தியாசம் தெரியும். ஃபவுண்டேஷன் ஓவராக போட்டு லைக் நல்ல மேக்கப் போட்டுட்டு ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் டல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த மேக்கப் வந்து ரொம்ப ஓவராக தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். கான்டூரிங் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ப்ளஷ் போட போகிறேன். ஸோ அதுவும் வந்து அனஸ்தாசியாவில் இருந்து இந்த ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சு கலர். இந்த ஃபைன் லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு நார்மல் பவுடர் போடுறேன். அடுத்தது வந்து லிப் காம்போ. ஸோ லிப் லைனர் வந்து நிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஷேட் வந்து கொக்கோ. ஸோ இந்த 2025 ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப் லைனர் அண்ட் லிப் க்ளாஸ் தான் அதோட ட்ரெண்டிங். அது நான் முந்தையே வந்து எனக்கு அப்படி தான் பிடிக்கும், லைக் நேச்சுரல் லுக். இப்போ 2025 வந்து நல்ல நேச்சுரலாக போய் கொண்டிருக்கிற மேக்கப் எல்லாமே. ஸோ லிப் லைனர் போட்டாச்சு, லிப் க்ளாஸ் போட போகிறேன். ஸோ இந்த வெசன்டி காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த லிப் க்ளாஸ். ஸோ இது செட் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் புதுசாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருக்கிறேன், லோரியலோடது. 1 செகண்ட். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருக்கிறேன். இது வந்து 3 செகண்ட் செட்டிங் மிஸ்ட்னு போட்டிருக்குறாங்க. ஸ்ப்ரே போட்டாச்சு. ஹேரம் ஏதாவது பண்ணிவிட்டு ஃபைனல் லுக்கு பார்க்கலாமா? ஸோ காய்ஸ், இதுதான் என்னோட அந்த ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேக்கப் வந்து ஒரு டேட் நைட்டுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு நைட் பார்ட்டிக்கு, கிளப்பிங்குக்கு, வெட்டிங்கில் வந்து ரிசப்ஷனுக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஐ, லைக் இந்த மாதிரி ஒரு மினிமல் லிப்ஸ்டிக், இட்ஸ் மோர் தென் இனஃப். இது போட்டுட்டு லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் சாரி உடுத்துறதா சாரி உடுத்தலாம், ட்ரெஸ் போடுறேன்டா ட்ரெஸ் போடலாம். ஸோ லைக் அதுக்கேற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா லைக் இட் வில் பி வெரி நைஸ். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மேக்கப் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் காய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனிபா ஹேர் அண்ட் மேக்கப். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.